சர்வதேச சந்தை நிலவரம் மற்றும் அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல், வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலைகளை எண்ணெய் நிறுவனங்கள் மாதந்தோறும் நிர்ணயித்து வருகின்றன. இந்நிலையில், ஜூன் மாதத்துக்கான வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டரின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் குறைத்து உள்ளன. இதன்படி 19 கிலோ எடையுள்ள வர்த்தக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ரூ. 70.50 குறைந்து ரூ. 1840.50 விற்பனை செய்யப்படுகின்றது. சந்தை மதிப்பின் அடிப்படையில் முதல் 100 இடங்களில் உள்ள நிறுவனங்கள் அவற்றைப் பற்றி ஊடகங்களில் வெளியாகும் வதந்திகள் குறித்து கட்டாயம் விளக்கம் அளிக்க வேண்டுமென்று பங்கு சந்தை கட்டுப்பாட்டு வாரியமான செபி உத்தரவிட்டிருந்தது. இந்த விதிமுறை நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. நிறுவனங்கள் குறித்து வெளியாகும் வதந்திகள் அந்நிறுவனங்களின் பங்கு மதிப்பில் தாக்கம் செலுத்துகின்றன. இந்நிலையில் நிறுவனங்களைப் பற்றி ஊடகங்களில் வெளியாகும் வதந்திகளுக்கு அந்நிறுவனங்கள் 24 மணி நேரத்துக்குள் தெளிவு வழங்க வேண்டும். அதாவது, வதந்தியில் உள்ள தகவலை உறுதிப்படுத்த வேண்டும் அல்லது மறுப்பு தெரிவிக்கும் விதிமுறையை செபி கொண்டு வந்தது. முதற்கட்டமாக சந்தை மதிப்பின் அடிப்படையில் டாப் 100 நிறுவனங்களுக்கு இந்த விதி நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. வரும் டிசம்பர் 1 தேதி முதல் டாப் 250 நிறுவனங்களும் இந்த விதியை கடைபிடிக்க வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 தினங்களாக கடும் உருக்கத்துடன் வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று மாலை கள்ளக்குறிச்சி பகுதியில் இருள் மேகத்துடன் பலத்த காற்று வீசத் துவங்கியது. அப்போது லேசான மழை பெய்யத் துவங்கியதும் பலத்த காற்று சூறாவளி காற்றாக மாறியது. அப்போது கள்ளக்குறிச்சி வீரசோழபுரத்தில் உள்ள சுங்கச்சாவடி அருகே மழையுடன் வீசிய சூறாவளி காற்றால் சுங்கச்சாவடியை ஒட்டியுள்ள கடைகளின் மேற்கூரைகள் பெயர்த்துக் கொண்டு காற்றில் பறந்தவாறு சாலையில் விழுந்தது. இதனால் சுங்கச்சாவடியை கடந்த கார்கள் மற்றும் லாரிகள் செல்ல முடியாமல் ஆங்காங்கே சாலையில் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கடை உரிமையாளர்கள் காற்றில் பறந்து சாலையில் கிடந்த தகர மேற்கூரைகள், பிளாஸ்டிக் நாற்காலிகள், மேசைகள் உள்ளிட்டவற்றை அப்புறப்படுத்தியதையடுத்து போக்குவரத்து சீரானது. நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் எந்த காயமோ உயிர் பாதிப்போ ஏற்படவில்லை. மழையினால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்த போதிலும் சுங்கச்சாவடியை ஒட்டிய வணிகர்களும் மிகுந்த சோதனைக்குள்ளாயினர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழக அரசு சார்பில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவும் கொண்டாடப்படுகிறது. பிறந்த நாளை ஒட்டி இன்று ஜூன் 3 சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். இதேபோல் தலைவர்கள் பலரும் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். மேலும் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி அலுவலகத்தில் தமிழினத் தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு மலர் 2024 என்ற புத்தகத்தை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட புத்தகத்தை அவரின் அண்ணனும் கருணாநிதியின் மூத்த மகனுமான மு.க. முத்து பெற்றுக்கொண்டார். கடந்த சனிக்கிழமை மக்களவைத் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருந்தன. இதில் பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என சொல்லி இருந்தன. இந்த சூழலில் இந்திய பங்குச் சந்தை வாரத்தின் முதல் வர்த்தக தினமான இன்று உச்சத்தை எட்டியுள்ளது. பங்கு வர்த்தகம் காலை தொடங்கியபோது சென்செக்ஸ் 2778 புள்ளிகளை எட்டியது. அதனால் 76,738.89 புள்ளிகள் என்ற ஆல்டைம் உச்சத்தில் வர்த்தகமாகிறது. இதனால் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் முதலீட்டாளர்கள் குஷி அடைந்துள்ளனர். இதன் எதிரொலியாக பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகள் மீதான விலை ஏற்றம் கண்டுள்ளது. அதோடு டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு சுமார் 43 பைசா ஏற்றம் கண்டுள்ளது. அனைத்து வர்த்தகமும் இன்று ஏற்றத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை தேர்தல் முடிவுகளின் போது பாஜக கூட்டணி 350 இடங்களுக்கு மேல் கைப்பற்றினால் பங்கு வர்த்தகம் வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொடும் என துறை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவித்தனர். மக்களவைத் தேர்தல் 64.20 கோடி வாக்காளர்களுடன் உலக சாதனை படைத்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேர்தல் மாரத்தான் வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கிறது. 97 கோடி வாக்காளர்கள், 1.50 கோடி தேர்தல் அதிகாரிகள், 10.50 லட்சம் வாக்குச்சாவடிகள், 68,763 கண்காணிப்புக் குழுக்கள், 4 லட்சம் வாகன பயன்பாடு என பிரம்மாண்டமான முறையில் இந்த தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. இந்த தேர்தலில்
64.20 கோடி வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது ஒரு உலக சாதனை ஆகும். மேலும் தேர்தல் காலத்தில் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாயை நாங்கள் பறிமுதல் செய்துள்ளோம். 2019ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட மதிப்பை விட இது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாகும். பணம், இலவசங்கள், மதுபானங்கள் உள்ளிட்டவற்றின் விநியோகம் இம்முறை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டது. இவை தொடர்பான 495 புகார்களில் 90%க்கும் அதிகமான புகார்கள் மீது தீர்வு காணப்பட்டது. தவறான தகவல்கள் பரப்பப்படுவதையும் தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார். இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 44 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 6,666 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 53,328 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 70 பைசா குறைந்து 1 கிராம் வெள்ளி 97 ரூபாய் 30 பைசாவாக விற்கப்படுகின்றது.